ஐயோ! எப்படியோ ஒரு வழியா வீக்கெண்ட் முடிஞ்சுச்சுடா எப்பா! அப்பா, மக பாசத்த வச்சுக்கிட்டு நம்மளைய போட்டு அரு அருன்னு அறுத்து தள்ளிட்டாய்ங்கப்பா. ஐய்யய்யோ! நம்ம விஜய் சேதுபதி நம்ம சாச்சனா புள்ள மேல பாசத்த கொட்டி வழிஞ்சு தள்ளிட்டாரு. ஐயோ! ஏன்டான்னு ஆயிப்போச்சு. ஏன்டா எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. எதையுமே இழுத்துட்டு வராம, போய் நஞ்ச பிரச்சனையா கேட்டு முடிச்சு விட்டாங்க. எப்படித்தானோ! ஆனா ஒண்ணு ஆக மொத்தம் வீக்கெண்ட் ரொம்ப மோசமா போயிருச்சு. அப்புறம் அடிச்சு வர்ஷினி அடிச்சு தாட்டி விட்டாய்ங்க. இன்னைக்கு உண்டானதுல பார்த்தீங்கன்னா, நாமினேஷன் ப்ராசஸ் நடந்துச்சு. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் வந்திருக்காய்ங்க. என்னமோ ஒண்ணு வீட்ட 2ஆ பிரிச்சதுல எல்லாரும் இப்ப இண்டிவிஜுவலா ஆடித்தானே ஆகணும். இனிமேல் எல்லாத்தோட இதுவும் தெரியும் அப்படின்றது பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம தலைவன் முத்துக்குமரன் ஆன் தி வே அவரோட கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. தலைவன் மாஸ் காட்ட போறான். இனி எவனாலயும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுல நம்ம ஆனந்தியும், பவித்ராவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் ப்ரோமோல பார்த்திருப்பீங்க. ஐயோ! ஜெஃப்ரி சரியில்ல. தீபக் சரியில்ல. ஊன்ட்டுன்னு நீங்க ஒழுக்கமாடா. நீங்களே பின்னாடி தான்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஆனந்தி டார்கெட் பண்றது தீபக்க. விஷால வச்சு தீபக்க முடிச்சு விடலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஆக மொத்தம் இனி வர்ற வாரங்கள்ல கேம் சும்மா பத்திக்கிட்டு எரியும். ஏன்னா வீட்டை தான் பிரிக்காம ஒண்ணு சேர்த்துட்டாங்களே. இனி பாரு அதுவும் வீட்டை பிரிச்சு இல்லாம கோட்டை எடுத்ததுலேருந்து வார கேப்டன் நம்ம தலைவன் தீபக்கு தரமா கொண்டு போவாருன்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பா இந்த வாரம் பத்தி விட்டு எரியும் தான் நினைக்கிறேன். இந்த ஆனந்தி, சாச்சனா, இந்த தரிசியாவெல்லாம் அடிச்சு துரத்தி விட்டாதான் வேலைக்கு ஆகும். அது இனி லவ் கண்டென்ட் எப்படிலாம் போகுமோ அப்படின்ற மாதிரிலாம் போய்க்கிட்டு இருக்கு. ஐயோ ஐயோ! ராணமும் கொஞ்சம் வெளிய வந்தா நல்லா இருக்கும். முத்துக்குமரன் எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்டுருவான். இதுலயே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஜெஃப்ரி கண்டிப்பா டாப் 7வது வந்துருவான் கண்டிப்பா. அது எனக்கு தெரிஞ்சு பணப்பட்டி 8 போடுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஜெஃப்ரி மேல கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. அவன் சூப்பரா விளையாண்டுகிட்டு இருக்கான். இந்த ஆனந்தி, இந்த பவித்ரா, இந்த சாச்சனா இதுகெல்லாம் பின்னாடி பேசி 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 அவ்வளோதான் நொந்து நூலாயிருச்சு. இப்போ எல்லாம் இண்டிவிஜுவல் பிளேயர் தானே. இனி எங்க போய் யார்ட்ட பேசுவீங்க? வா மொத்தமா அடிப்பாய்ங்க பாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இனி ஃபயரா இருக்கும். இந்த வீக் பார்ப்போம் எப்படித்தான் கொண்டு போறாங்கன்னு. வீக்கெண்ட் கொஞ்சம் நல்லா போடுங்கடா இந்த வாரமாவது அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.